ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் வந்து சாம்பிளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டோம் இன்றைக்கி, ஓகேங்களா? நீங்கள் யாராவது வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து மோர் தென் பிளாகிங்காக இருக்கலாம், இல்லை ட்ரெக்கிங் சம்மந்தமாக, இல்லை ட்ராவலிங் சம்மந்தமாக, தென் அது போக டெக்னாலஜி, இல்லை பர்சனலாக ஏன்னா பிஸ்னஸ் என்ன ரன் பண்ணுறீங்க, இல்லை ரெஸ்டாரண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க, மோர் தென் இல்லை நீங்கள் விளாகிங் மாதிரி எங்கேயாவது பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும், சரிங்களா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 and 200 ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் வந்து மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அது வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம வீடியோஸ் மூலயமா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஃபைபரில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூன்றது ரொம்ப கம்மி தாங்க, சரிங்களா? அது இல்லாமல் அங்கே நம்ம வந்து ஒரு 5000க்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வந்து அங்கேயே ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மோர் தென் கமிஷனே அங்கே போயிடுது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் டேரெக்டாக கிளைண்ட் டு கிளைண்ட் நம்ம எது வந்தாலும் டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். யூஸரோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து தகுந்த போல் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் யூசர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ஆர்டிகல் டெலிவரி கொடுத்துருக்கோம். தென் அது போக அவங்கக்கிட்ட ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிக்கலுமே அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அவங்க வந்து மெயில் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீப்ளே மெசேஜுமே அவங்க பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் அல்லது 10 ஆர்டிக்கிள் மோர் தென் எவ்வளோ ஆர்டிகிள்ஸுமே ஆர்டர்ஸ்னு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ் உங்களுக்கு இந்த நேமில் தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ராஜ்குமார் என்னுடைய நேம் கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கும். தென் லோகோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய லோகோ வந்து இருக்கும், ஓகேங்களா? தென் மெயிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல்ஸ் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் உள்ளே கிடச்சிருக்கும். தென் அது போக வாட்ஸ்அப் லிங்க் வந்து கம்பல்சரி கிடச்சிரும், ஓகேங்களா? இங்கே வந்து கிளிக் ஆர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் வந்து கான்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவீங்க. தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? தென் மெயில் ஐடி, தென் நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் பண்ணி கொடுத்துட்ருக்குறது இதை பார்த்துட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் கவுண்டவுண்டிங் எவ்வளோ இருக்குது, நம்ம 2000+ வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா மினிமமாக நம்ம யூசர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் நம்ம சைடு எவ்வளோ கொடுக்குறோம் கேரண்டி அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம 2000+ போட்டிருக்கோம் அப்படின்னா 2000 வார்த்தைக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம், சரிங்களா? தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபியூர் ஒய்டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்க வந்து ஆட்சன்ஸ் அப்லோடுக்காக கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா பிகினர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிக்கல் 200 கொடுத்து வாங்குறாங்கன்னும் போது 200 காசு தானே. ஸோ அவங்களால பல்காக 10 ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கலாக வாங்க முடியாது, ஒவ்வொன்றா தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக பிளாகரிசம் அண்டு ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ், அது போக ஹியூமன் ரேட்டிங் கட்டிங்லாம் இது பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்ம எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸும் டேட்டில் நம்ம சொல்கிறது தான், ஓகேங்களா? அதில் எந்த விதத்துலையும் குறைன்றது 0%, ஓகேங்களா? 100% யூசர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா ஒரு டைம் ஒரு யூசர் நம்மக்கிட்ட ஆர்டிக்கல் வாங்கி அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் அதுக்கான ரிசல்ட் அவங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இது தான், நீங்கள் வந்து மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் வாங்கலாம் நம்ம எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டோம். பிடிச்சிருக்கா ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள், அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுங்க, இல்லைனா வேண்டாம், ஓகேங்களா? தென் அது ஆர்டிக்கலுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, மோர் தென் எங்கிட்ட என்ன பெய்டு சர்வீஸ் நீங்கள் ஹையர் பண்ணாலுமே ஒன் டைம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுங்க, இல்லைனா வேண்டாம், சரியா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்னேச்சர் போக மோர் தென் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மெயில் பார்த்தா தெரிஞ்சிடும். சரி, இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆர்டிகல்ஸ் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆர்டிக்கலுக்குள்ளே எந்த பேட்டர்னில் நம்ம பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குன்றது இதை பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். இதில் இப்போ ஆர்டிகல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, மோர் தென் மல்டிபிள் ஆர்டிக்கல் வாங்கினாலுமே சரி, ஒவ்வொரு டூல்லையும் நம்ம செக் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் நம்மளுடைய பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் வாட்ஸ்அப் லிங்க், கான்டாக்ட் நம்பர், மோர் தென் ஆட்சன்ஸ் அப்லோக்கா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துட்டு எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்கோ அதுக்கான ரிசல்ட், தென் 100% யூனிக்காக இருக்கான்றது மோர் தென் எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் இந்த பர்டிகுலர் இடத்துல உங்களால் பார்த்து செக் பண்ண முடியும். இன்க்ளூட் நீங்களுமே கூட இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஃபோக்கஸ் கீவேர்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? இதில் வந்து அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 60 and 16 Plus ரெண்டுத்துக்கான
ஒரு ரிவ்யூ வந்து ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தென் மெட்டா டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா H1 டேக். H1 டேக்னா டைட்டில் தான் நம்ம H1 சொல்லுவோம். இது வந்து அட்வான்ஸ் லெவல். நீங்கள் வந்து பிளாகர் பிகினராக இருக்கீங்க, பிளாகர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிளாகர்லேயும் இருக்குது தான், பட் ஆனால் நீங்கள் வந்து இந்தமாரி யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் வந்து டைட்டில் சப்டைட்டில் இப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம வந்து இது வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக நம்ம பார்க்கும்போது H1 H2 H3 இப்படி தான் நாங்கள் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் H1 ஸ்டார்டிங் எடுத்தோடனே டைட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா H3 ஓகேங்களா. H3 சப்டைட்டில். அடுத்ததாக மறுபடியும் H2 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்டிக்கிளுக்கு பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் பாருங்கள். மினிமம் 150 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே. ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து 60% மேலே வரணுன்றதுக்காக ஒவ்வொரு பேராகிராஃபும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO அண்ட் டெக்னிக்கல் SEO இதெல்லாம் பார்த்து ஃபியூர் ஒயிட் SEO ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஃபியூர் ஒயிட் SEO அப்படின்னா கீவேர்டு வந்து டஃப் பண்ணாமல் என்ன இன்ஃபர்மேஷனோ அதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா தேவையில்லாமல் எதுவும் வரணும்னு நம்ம பேச மாட்டோம். என்ன இன்ஃபர்மேஷன், என்ன கான்ஃபிகரேஷன், உள்ளே என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுபோல் நீட்டாக கரண்ட்டாக கூகுளில் இது போல் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணால் ரேங்க் ஆகுமா, ஸோ அதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இதை பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து பிளாகிங் போஸ்ட்டு அண்டு அதுபோல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது வந்து ரிவ்யூ, அதாவது ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ கேட்டிருக்கிறதால இதில் வந்து நம்ம அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ரீசன் என்னென்னா அவங்க யூசர்ஸ் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், அது இல்லாமல் அவங்க என்ன கேட்டகரிக்காக கேட்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக கேட்குறாங்களோ அதை பற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே ஒவ்வொரு பேட்டர்னில் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரே ஆர்டிக்கிள் மாதிரி தான் எல்லா ஆர்டிக்கிள் இருக்குன்னு அப்படிலாம் வந்து நீங்கள் கேட்கவே முடியாது. ஏன்னா கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்டு என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்க. ஸோ ஐஃபோன் வந்து 16 வந்து அவங்க கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா US கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் அவங்க கேட்டது. சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த போல தான் நாமளும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வேர்ட்ஸ் கவுண்ட் ஓகேங்களா. நம்ம வந்து எவ்வளோ கேரண்டி கொடுக்குறோம், 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000+ சொல்லியிருக்கோம். சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்ம 2431 வேர்ட்ஸில் வந்து நம்ம யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. தென் உங்களுக்கு இது போல் வந்து ஆர்டிகல்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். சரிங்களா. தென் உங்களுக்கு ஏதாவது இது போல் ஆர்டிகல்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக, தென் கூகுள் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்காக வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபர் போயிட்டுருக்கு. 10+ ஆர்டிகல் மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வித் லைசன்ஸ் கீயோடு நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 25,000 நம்ம பே பண்ணி அஃபிஷியலாக வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் தீம் சைட்டில் வந்து நம்ம கீ பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ நீங்கள் 10 ஆர்டிகளுக்கு மேலே எங்கிட்ட வந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. தென் எப்படி உங்களால் இது முடியுது அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸாக அண்டு ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் யூனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு பிகினராக இருந்து ஒரு வெப்சைட் பில்டு பண்ணோம் அப்படின்னா 3 to 5,000 இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னும் போது 7,000 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அவங்களால காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் இனிஷியல்லே வந்து அவங்க வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் ரேங்கிங் வைஸில் சரி மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம்ஸில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய தீம்ஸ் நேம் வந்து ஜென்ரேட்+ ப்ரீமியம் சொல்லிட்டேன். நீங்களே அதாவது வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸில் டாப் 5 எந்த கண்ட்ரியில் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் டாப் 10 பார்த்தாலுமே ஜென்ரேட்+ வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ அந்த தீம்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே மோர் தென் ஜென்ரேட்+ பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிள் இருக்கும். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. தென் மறுபடியும் சொல்கிற ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட்+ ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எங்கிட்ட ஏதாச்சும் பேசணும், ஏன்னா வெப்சைட் பில்டு பண்ணணும், இல்லை பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இது போல் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும். தென் இது போக என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFool.com. உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் வேணும் அப்படின்னா ஒரு ஆர்டிகல் எங்கிட்ட வந்து வாங்கினாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக பேக்லிங்க் கொடுத்துருவேன். என்னோட வெப்சைட் நேம் MrFool.com. டொமைன் அத்தாரிட்டி 58 வச்சுருக்கேன்னா ஒன் டைம் பேக்லிங்க்கு, டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், டொமைனுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். தென் வரப்போகிற நாட்களில் வந்து பேக்லிங்க்ன்ற விதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தப்புகள் எப்படி எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, காம்படிட்டர் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்றது ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தென் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக ஆன்லைன்லேருந்து ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ண முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா. ஆனால் 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயரில் இருந்து மட்டும் மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்த வந்து கேரண்டி கொடுக்க முடியாது.
நீங்கள் டேக்கு 3 to 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா 100% நம்ம கேரண்டி கொடுக்கலாம். ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்கன்னும் போது டைம் டியூரேஷன் கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.